வணக்கம் மக்கள்ஸ். இப்போ என்ன டாபிக்னா ஆப்பிள் ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று வந்து ஆப்பிள் ஈவெண்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 16 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஐஃபோன் 16 என்னென்ன விட்டுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா புதுசாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக ஐஃபோன் 15 நான் வந்து இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஐஃபோன் 16க்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. கண்டிப்பாக என்ன அந்த அளவுக்கு வந்து நான் இந்த ஐஃபோன் 16 வாங்குறேன்னா வாங்கலையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லிடுறேன். ஐஃபோன் 16, ஐஃபோன் 16 ப்ளஸ் இதை ரெண்டுத்தி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 15 Pro 15 Pro Max அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஐஃபோன் 16 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ அல்ட்ரா வைட் வித் மைக்ரோ லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவலான ஒரு ஃபீச்சர் நான் சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏஐ கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரோ மாடல் வர கேம் எல்லாமே இதிலே சப்போர்ட் ஆகும். ஏஐ ஃபியூச்சர் மூலியமாக ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனர் ஆஃப் கிங்ஸ் வேர்ல்டு. இன்னொன்று சொல்லணும், அந்த கேப்சர் பட்டன் அதாவது எங்கே தெரியுமா இருக்கும், இந்த இடத்துல இருக்குங்க. ஆனால் இப்போ 15 இந்த இடத்துல இல்லை, 16 வாங்கினா இந்த இடத்துல கேப்சர் பட்டன். இந்த கேப்சர் பட்டன் எப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது வந்து இப்போ யூஸ் பண்ணுறோன்னா இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமரா வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து இப்படி பாருங்கள், இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதில் ஒன்று சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாருமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேப்சர் பட்டன் இதோட விடாமல் அந்த ஏஐ இன்டெலிஜென்ட்டோட அந்த விஷுவல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி ஏஐயோட லிங்க் பண்ணுறாங்க. இதில் டிஸ்பிளே அதாவது 6.1 inches 6.7 inches A16லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா A18 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை தான் வந்து ப்ராப்பராக ஆப்பிள் ஈவெண்ட்டில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. அண்டு கிட்டத்தட்ட 5 கலர்ஸ் பிங்க் க்ரீன் ப்ளூ ஒயிட் பிளாக் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த செராமிக் ஷீல்டு ப்ராடக்ட் அப்படின்னா 15 இந்த செராமிக் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மியாக இருக்குது. Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லி ஆகணும், அந்த ஆக்ஷன் பட்டன் 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே தாங்க. தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் ஆப்பிள் 16 பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கலாமா வாங்கக்கூடாது நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டே. கண்டிப்பாக இந்த 15 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் 16 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். 15 வந்து ஒரு சூப்பரான ஃபோன் தான். என்ன எந்த அளவுலையும் எனக்கு டிசப்பாயின்ட் கொடுக்கல. அதேமாரி தான் மெயினாக அந்த 16க்கு உள்ளே இறங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் இன்டர்நெட்டாக இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி எக்ஸ்சேஞ்சில் யாராவது உங்கள் சைடில் இறக்கி கொடுத்தாங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்கில் ஷேர் பண்ணுங்கள். See you. Bye guys. Bye நண்பா.